வணக்கம் நண்பர்களே. இந்த அல்ட்ரா டிஜிட்டலில் 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் இவங்க 12 வோல்ட் டிசி இன்னுன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு டிசி வோல்ட்டு கொடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு 12 வோல்ட் டிசி லைனை உங்களுக்கு எடுத்துருக்கேன். இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் லைனை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து கிரவுண்டு கொடுத்துக்கலாம். ரெண்டு கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணுற பாருங்க, ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிலே ஆகி ஆன் ஆகிடுது, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் கட்டாக பார்க்கல பாருங்க, எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். இப்போ தான் ஆஃப் ஆகுது. இப்போ நம்ம இது டிசி வோல்ட்டிங்களுக்குள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆஃப் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகிறதுனால நீங்கள் ஸ்பீக்கரில் டப்புன்னு ஒரு சவுண்டுங்கிறது நல்லாவே கேட்கும். அதனால் இது வந்து டிசி வோல்ட்டு கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை வரும். திருப்பி கூட உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆஃப் பண்ணால் இவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம டிசி வோல்ட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது ஸ்பீக்கரில் டப்புன்னு சவுண்டு நல்லா கேட்கும். இப்போ இதே இடத்துல நம்ம ஏசி வோல்ட்டு கொடுத்து பார்க்கலாம். நான் ஏசி வோல்ட் லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 012. இப்போ 012 கொடுத்தாச்சு. இதுக்கு வோல்ட் லைனை கொடுத்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணுற பாருங்க, ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுற பாருங்க, ஆஃப் பண்ண செகண்டில் கட்டாக போகுது பாருங்க. இப்போ ஆன் பண்ணிட்டேன், உடனே கட்டாக போகுது. இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ஏசி வோல்ட் கொடுத்தோம்னா இது இந்த டயோடு போட்டுக்கனால இதுக்கு அடுத்த டிசி ஆகி இந்த கெப்பாசிட்டிக்கு போய் இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆகிறதுனால உடனே கட்டாக ஆயிடுது. இதே இது நம்ம டிசி வோல்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி வோல்ட்டில் அவுட்புட்டில் ஒரு 1000 MFT இல்லை 2000 MFT போட்டிருப்போம். அப்படி போட்டிருக்கனால அந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆக லேட் ஆகிறதுனால இந்த டிசி வோல்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு ஆஃப் ஆகிறது ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் இந்த ரொம்ப டிலே ஆகி ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பீக்கரில் டப்புன்னு சவுண்டு வரும். இப்போ நம்ம ஏசி வோல்ட் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. இந்த போட பொறுத்தளவுக்கு அவங்க டிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசி நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக ஆஃப் பண்ணும்போது கரெக்டாக ஆகாது, லேட்டாகி தான் ஆஃப் ஆகும். சரி, இப்போ இந்த 012 கொடுத்த முன்னாடி நம்ம ஆடியோ போர்டுக்கு இதுலேருந்து கிரவுண்டு இணைக்கணுமானா கண்டிப்பாக இணைக்கணும். ஏன்னா ஆடியோ போர்டுக்கு நம்ம 24/24 கொடுப்போம். இதுக்கு வந்து 012 கொடுக்குறனால இதுலேருந்து ஒரு கிரவுண்டு, இப்போ இது பூராமே ஒரு கிரவுண்டு தான். இந்த இது பூராமே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு கிரவுண்டு தான். அந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஆடியோ போர்டில் ஒரு இடத்துல நம்ம சால்டிங் பண்ணிட வேண்டியதான். சால்டிங் பண்ணால் தான் இதில் அவுட்புட்டில் ஏதாவது ஷார்ட் ஆகி டிசி வோல்ட் வந்துச்சுன்னா இது ப்ரொடக்ஷன் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இது ஒரு சப்பூப்பர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக இந்த போர்டை ஃபிட் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.